காலங்காலமாக அவரை வந்து அவருடைய உருவத்தை, அவருடைய அரசியல், அவருடைய சமூக பணியை போகிற போக்கில் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ஜிஓ பாலிடிக்ஸுங்க. ஏன் நீ பண்ணி கிழிக்க வேண்டியதா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ ஆட்டோக்காரங்க மேலே, சாமானிய மக்கள் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருந்த. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அந்த ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக மாற்றிருக்கார். நீங்கள் காலங்காலமாக என்ன பண்ணீங்க? இந்த மண்ணுக்கான விஷயங்கள்லாம் அழகாக பேப்பரில், மேடையில் என்ன மாதிரி தொழில்முறை பேச்சாளர்களை வச்சு அழகாக பேசுவீங்க. அந்த பக்கம் போயிட்டு அமெரிக்காவில் சந்தி சிரிக்குது. அதானி வந்து கரப்ஷனில் மாட்டியிருக்கிறாப்புல. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அவர் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னா அதானியை போட்டு கிழிக்கிறான் அமெரிக்கா. அவர் கொடுத்தாருன்னா வாங்கினது யார் சார்? அப்போ மேடைக்கு ஒரு பேச்சு, வாழ்க்கைக்குள்ள வேற ஒரு பேச்சுன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம், இந்த அரசியல் அழுக்குகள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கணும்னு முடிவு பண்ணி அவர் களத்தில் இறங்கிட்டார். அவர் தொட்டதை விட்டதில்லை. கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் விற்றவங்க வீட்லேயும் திமுக ஸ்டிக்கர், வாங்கி குடிச்சு செத்தவங்க வீட்லேயும் திமுக ஸ்டிக்கர். அங்கே நேரில் போய் பார்த்தார். இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மகளிர் தினத்தன்னைக்கு பெண்களுக்கு பயப்பட வேண்டாம், அச்சம் வேண்டாம், அண்ணன் இருக்குன்னு கைப்பட கடிதம் எழுதினார். ஆயுதத்தை பார்த்து பயப்படல, ஒரு காகிதத்தை பார்த்தே பயந்தது இந்த கவர்மெண்ட். எங்கள் பெண்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பரந்தூரில் விவசாயிகள் சுமார் 5000 ஏக்கர் லேண்டை கபலீகரம் பண்ணி சற்றொப்ப இவங்க போன வாரம் ஒரு டிராமா நடந்தது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. எல்லா நியூஸ்லையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 5 கிராம மக்கள் நிலத்தை கொடுத்துட்டாங்க. நான் உடனே விசாரிச்சேன் போராட்ட குழுவில். அது என்ன தெரியுமா? மொத்தம் 17 பேர் தான். அதில் 11 பேர் அந்த ஊரோட சம்மந்தம் இல்லாத டூரிஸ்ட், வெளியூர். ஆக மொத்தம் ஒரு 5-6 பேர் தான். அவங்களையும் விசாரிச்சு என்ன சொல்றீங்க? இந்த வேன் வச்சு சாப்பாடு போட்டு கம்பல் பண்ணி எங்களுக்கு கொண்டு போய் இந்த மொத்தமாவே 9 கோடி தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 9 கோடி நினைக்கிறேன். அதாவது அந்த லேண்ட சொல்லுமே 17.5 ஏக்கர் தான். அதாவது 10000 ஏக்கர் தேவைப்படுற இடத்துல 17.5 ஏக்கர். அந்த கொடுத்த மக்கள் அந்த 7-8 பேர் ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க. இப்போ நியூஸ் எப்படி போறீங்க? இப்போ நீங்க ஒரு கிராமம், நான் ஒரு கிராமம், அவர் ஒரு கிராமம், அவர் ஒரு கிராமம். 5 கிராம மக்கள் கொடுத்து விட்டார்கள்.